أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة
وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அவனுடைய மிக பெரும் அருளால் சிறப்புமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நபியாகி 63 வயதில் மரணிக்கிறார். அந்த 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சார பணியை மேற்கொண்டார்கள் என்றும் அதன் விளைவாக ஏற்பட்ட பிரச்சனைகளின் பொழுது பல போர்க்களங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றெல்லாம் நாம் எல்லாம் அறிவோம். அப்படி என்றால் அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலமும் தான் செய்திருக்கிற பிரச்சாரம் என்னவென்றால், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்கின்ற கலிமத்து தௌஹீதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார். நாமும் அந்த கலிமத்து தௌஹீதை ஏற்றிருக்கிறோம். ஆனால் அந்த கலிமத்து தௌஹீதை ஏற்றிருக்கிற, தௌஹீதை புரிந்திருக்கிற அந்த பங்களிப்பு எத்தனை சதவிகிதம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே நபியாகி குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்கிறான். ஃபஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே, நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்துல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னது, நீங்கள் சிலைகளையும் கற்களையும் மனிதர்களையும் மரங்களையும் கண்ட பொருட்களை எல்லாம் வைத்து வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய முடிவு நரகத்தை சென்று அடையக்கூடும் என்ற காரணத்தினால் நரகத்தை பற்றி எச்சரிப்பதாகவும் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் அழைத்து ஒன்று கூட்டி சஃபா மர்வா, சஃபா குன்றினுக்கு அருகிலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு மலை குன்று இருந்தது. அந்த சஃபா குன்றுக்கு அருகாமையிலே நிறுத்தி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கேட்கிறார்கள், குடும்பத்தவர்களே, 40 வருடமாக நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஏதாவது ஒரு வகையில் குடும்பக்காரனாக உறவு முறையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன்.
என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் பொய் சொல்லக்கூடியவனா? இல்லை. நம்பிக்கைக்குரியவனா? ஆமாம். ஏமாற்றக்கூடியவனா? இல்லை. என் மீது உங்களுக்கு முழு வகையான நம்பிக்கை இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது என்கிற 40 வருட கால தன்னுடைய ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சிறந்த பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களை எல்லாம் சம்மதத்தை வாங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த மலை குன்றுக்கு அப்பால் இருந்து ஒரு பெரிய கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நான் சொன்னவுடனே நீங்கள் நம்புவீர்களா? இல்லை. என் மீது சந்தேகப்பட்டு இல்லை இல்லை பார்த்தால் தான் நம்புவீர்களா என்று கேட்டவுடனே அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், முஹம்மதே, நீ பொய் சொல்லாத ஒரு நபர், ஏமாற்றாத ஒரு நபர், நீ நம்பிக்கைக்குரிய ஒரு நபர், நீங்கள் சொன்னால் போதும் உடனே அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதலாவதாக அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார், மக்களே புரிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்கிற அந்த கலிமத்து தௌஹீதை போட்டு உடைக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிர்ப்பு எங்கே இருந்து கிளம்பியது? முதலாவதாக அபூ லஹப் எழுந்திருக்கிறான். 2 கைகளிலும் மண்ணை வாரி முகத்தில் ஏந்தி கொண்டு சொல்லுகிறான், தப்பல்லக லிஹாதா மா ஜமாஅத்தனா, இதற்குத்தான் முஹம்மது எங்களை எல்லாம் ஒன்று கூட்டினாயா? இதற்கா நீ வரை சொல்லி இருக்கிறாய் என்று அபூ லஹப் முதலாக எதிர்ப்பு குரலை துவக்கிறான். விஷயத்திற்கு வருவோம். நாமும் நம்முடைய குடும்பத்தில் தௌஹீதை சொல்லும் பொழுது, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருந்து நமக்கு எதிர்ப்பு குரல் வருகிறது. எப்படி அபூ லஹப் முதலாக எதிர்ப்பு குரலை அங்கே பதிய வைத்தானோ அதனை போல்தான் நம்முடைய குடும்பத்தில் இருந்து எதிர்ப்பு குரல் வருகிறது. எப்படி? அபூ லஹப் ஆரம்பத்தில் முதலாவது சொன்னான், இதற்குத்தான் எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி இங்கே கூட்டி வந்தாயா என்று கேட்டு ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கப்பட்ட அபூ லஹப் அதோடு நிறுத்தல, நேராக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதற்கு பிறகு தன்னுடைய 2 ஆண் மக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபி ஆவதற்கு முன்னால் 2 பெண் மக்களையும் அபூ லஹபினுடைய 2 ஆண் மக்களுக்கு மனம் முடித்து கொடுத்தார்கள். ருக்கியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உத்துபா என்று சொல்லப்படுகிற ஒரு மகனுக்கும், உம்மு குல்சம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உதைபா என்று சொல்லப்படுகிற இன்னொரு மகனுக்குமாக மனம் முடித்து கொடுத்திருந்தார். ஆரம்ப காலத்தில் அபூ லஹப் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புதிதாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டு அபூ லஹப் நேராக வீட்டுக்கு வருகிறான். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், அபூ லஹப் என்றால் பிரகாசமான முகத்துக்கு உடையவர் என்று பொருள். பிரகாசமாக ஜொலிக்கும் அவருடைய முகம். அபூ லஹபினுடைய உடன்பிறந்த சகோதரர் யாரெல்லாம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா அப்துல்லா, அதோடு சேர்ந்திருக்கிற 10 மக்கள் தான் அங்கு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல 6 பேருமே ரசூலுல்லாஹ் நபியாருக்கு முன்னாடியே மௌத்தா போயிட்டாங்க. மீதி இருக்கிறது 4 நபர்கள், 4 தந்தைமார்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபியாக வரும் பொழுது இருந்தது. 2 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். யாரெல்லாம்? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று. 2 தந்தைமார்கள். அடுத்து யாரு? ஒன்று அபூ தாலிப் அவர்கள் முஸ்லிமாகவில்லை என்றாலும் கடைசி காலம் வரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக பக்கபலமாக முஸ்லிம் ஆகவில்லை என்றுதான் பொருள். ஆனால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்தவர் அபூ தாலிப் அவர்கள். அடுத்த ஆள் யாரு? அபூ லஹப். இந்த அபூ லஹப் கடுமையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிர்ப்புகளை காட்ட ஆரம்பித்தான். வீட்டிலே வந்தான். வீட்டில் வந்தவுடனே தந்தை சொன்னால் கேட்கிற மக்கள் 2 ஆண் மக்களும் 2 பெண் மக்களை கையில பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டு வாசலுக்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்தார்கள். உத்துபா நேராக வீட்டில் விட்டுவிட்டு, இதோ உங்களுடைய மகள் கையில வைத்துக் கொள்ளுங்கள், இனிமேல் உங்களோடு வாழ முடியாது, இவரோடு வாழ முடியாது. வாழ முடியாது என்றால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கொள்கை, ஆனால் நான் அதற்கு எதிரான கொள்கை. என்ன கொள்கை?
அபூ லஹப் என்ன கொள்கையில இருந்தார்? அபூ லஹபினுடைய உண்மையான பெயர் என்ன தெரியுமா? அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவினுடைய அடிமை என்ற பொருள். உஸ்ஸா யார்? இந்த நாட்டில இருக்கிற சிவனை போல, முருகனை போல, வள்ளியை போல, தெய்வானியை போல அப்படிப்பட்ட நபர் அல்ல. உஸ்ஸா யார் தெரியுமா? மக்கா நகரத்தில் ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி மாவினால் செய்யப்பட்ட பாயசம் பானத்தை செய்து ஹாஜிகளுக்காக கொடுக்கக்கூடிய நல்ல அடியார். நம்முடைய பார்வையில சொல்வதானால் அன்றைய காலத்து அவுலியா, அன்றைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள். லாத்து, மனாத்து, உஸ்ஸா போன்ற நபர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அன்றைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்த, மறுமையை பயந்த, ஆகிரத்தை பயந்த, சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு நரகத்திற்கு வெறுப்பு காட்டிய அந்த நல்லடியார்களைத்தான் அந்த மக்கள் வழங்கினார்கள். அந்த உஸ்ஸா என்று சொல்லப்படுகிற அந்த அவுலியாவுடைய அடிமை என்று பொருள்பட அப்துல் உஸ்ஸா என்று பெயர் வைத்திருந்தான் அபூ லஹப். அபூ லஹப் அப்போ நடைமுறை பாணிகளை பார்ப்பதாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தவர்கள் எல்லாம் வணங்கி வழிபடுகிற அந்த கொள்கைக்குடையவராக இருந்தால் அந்த அபூ லஹப் யார் தெரியுமா? நம்முடைய பார்வையில சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அப்துல் உஸ்ஸா என்றால் இன்றைக்கு நாகூர் மீரான் என்று பெயர் வைத்தால் அவர் முஸ்லிமா இல்லையா? ஏர்வாடியில இருக்கிற காஜாவுடைய பெயர் காஜா மொய்தீன் என்று பெயர் வைத்தால் முஸ்லிமா இல்லையா? பாத்ஷா என்று பெயர் வைத்தால், ஏர்வாடி பாத்ஷா என்று வைத்தால் அவர் முஸ்லிமா இல்லையா? அப்போ அப்துல் உஸ்ஸா, அன்றைக்கு இருந்த அவுலியா உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமை என்று பெயர் வைத்தால் நம்முடைய பார்வையில அவர் முஸ்லிமா இல்லையா? அவர் முஸ்லிம். ஆனால் அந்த அபூ லஹப் என்ன செய்தான்? அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த கொள்கைக்கும் அபூ லஹப் இருக்கிற கொள்கைக்கும் நேர் வேறுபாடு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்தது அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இஸ்லாமிய கொள்கை, கலிமத்து தௌஹீத். அபூ லஹப் இருக்கிற கொள்கை கலிமத்து தௌஹீதிற்கு நேர் எதிரான கொள்கை. அந்த கொள்கை ஜீர்ணிக்க முடியல. அபூ லஹப் நேராக வந்து 2 பெண் மக்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். உத்பா பெரிய மகன் அந்த ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையில கொடுத்து விட்டு மரியாதையா போய்விட்டான். உத்தைபா நேராக கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இதோ உடைய மகள் வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டு அருகருப்பான பல வார்த்தைகளை பேசி அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அபூ லஹப் சஃபா குன்றின் மீது இருக்கும் பொழுது தப்பல்லக லிஹாதா மா ஜமாஅத்தனா என்று சொன்னானோ, அதே வார்த்தையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அதே வார்த்தையோடு சொல்லுகிறான் அல்லாஹ், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய கைகள் நாசமாகி விட்டது, அபூ லஹபுடைய கைகள் அழிந்து போய்விட்டது என்று சொல்லி அபூ லஹபை கண்டித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இறக்கிறான். புரிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா? புரிந்து கொள்ள வேண்டிய இடம் எங்க தெரியுமா? அப்துல் உஸ்ஸா என்று சொல்லப்படுகிற நல்லடியார்களுக்கு அடிமை என்று பெயர் வைத்திருந்த அபூ லஹப் ஐவேளை தொழக்கூடிய நபர். ஐவேளை தொழுகை அல்ல, அல்லாஹ்வை வணங்குவதில் எந்த வகையிலும் குறைபாடு வைத்தவன் அல்ல, நோன்பு வைப்பதில் குறைபாடு உள்ளவன் அல்ல. அபூ லஹப் எல்லாம் மிகப்பெரிய ரவுடியாகவோ, அடாவடித்தனம் செய்யக்கூடிய, விபச்சாரம் புரியக்கூடிய, மது அருந்தக்கூடிய, கூத்தாடிகள் பின்னால் போகக்கூடிய அக்கிரமம் பிடித்த நபர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் தந்தைமார்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருந்தவர் யார் தெரியுமா? அபூ லஹப். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த பொழுது தன்னுடைய கையில இருந்த அடிமை விடுதலை செய்தவன் அபூ லஹப். செய்தியை கேட்டவுடனே என்னுடைய அண்ணனுக்கு, என்னுடைய தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற மகிழ்ச்சியில அடிமையை விடுதலை செய்தவன் அபூ லஹப். அவ்வளவு பாசமிக்க அபூ லஹபுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மத்தியில கொள்கை பிரச்சாரம் எங்க தெரியுமா? பிரச்சனை எங்க தெரியுமா? ஒருத்தர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லுகிறார், இன்னொருவர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க மாட்டேன், அல்லாஹ்வோடு சேர்த்து தர்கா வழிபாடு, மௌலூது, கந்திரி, விழா, மௌலூது, ராத்திப்பு என்று அதற்கு பின்னால் போவேன் என்று சொல்லுகிற கொள்கையுடையவர். 2 பேத்துக்கு மத்தியில பிரச்சனை. நமக்கும் குடும்பத்தில் அப்படித்தான் பிரச்சனை உருவாகும். நம்முடைய நடைமுறையில் இருக்கிற சிந்தனை யோசித்து பார்க்கவா? நாமெல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா? நாமெல்லாம் பல வருஷமா தௌஹீதுல கொள்கைக்கு சொந்தக்காரன். நானெல்லாம் அந்த ஜமாத்தில் பொறுப்பை அங்கீகரிக்கிறவன், பொறுப்பை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடியவன். ஆனால் என்னுடைய தங்கைக்கு ஒரு திருமணம் என்று வந்தால்
என்னுடைய மகளுக்கு என்று திருமணம் வந்துவிட்டால் அபூலஹபுடைய மகன் என்ன செய்தான்? கொள்கை ஒப்புக்கொள்ள முடியாது, தலாக் செய்து விட்டு வீட்டில் விடுவேன் என்று சொல்லுகிறான். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? தர்காவுக்கு போகக்கூடிய குடும்பம், ஆனால் பேசி சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த குடும்பம் தர்காவுக்கு போகக்கூடிய குடும்பம், அவுலியாக்களை வணங்கி வழிபடுகிற குடும்பம், தௌஹீத் அவர்களுக்கு அறவே கிடையாது, இஸ்லாத்திற்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது பிரச்சனை இல்லைங்க. அந்த குடும்பத்தில் நாளடைவில் பேசி பேசி நம்ம சரி பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வந்துக்கலாம். ஆனால் அபூலஹப் என்ன செய்ய தெரியுமா? வித்தின் செகண்ட் அங்கே பிரச்சனை ஆகுது. வீட்டுக்கு வந்தான், 2 மக்களையும் பசங்கிட்ட சொன்ன வார்த்தை கூட என்ன தெரியுமா? 2 மக்களையும் நீங்கள் தலாக்கு சொல்லி அனுப்பவில்லை என்றால் ஓன் தலை வேற ஏன் தலை வேறங்கிறான். அரபிகளுடைய பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ மக்களும் கிடையாது, நான் அப்பாவும் கிடையாது, 2 பேத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற வார்த்தையை சொன்ன உடனே 2 ஆண் மக்களும் அந்த 2 பெண் மக்களையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்ப யார் செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 221வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன வலா அமத்து முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் ஆயிஜபத்துக்கும் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. அல்லாஹ் சொல்லும் பொழுது, இணை வைக்கும் பெண்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இணை வைக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் ஈமான் கொள்ளும் காலம் வரை, தர்கா சிந்தனை உள்ள பெண்கள் தர்காவுக்கு போக மாட்டேன், அது தவறு என்று புரிகின்ற காலம் வரை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது என்கிறான் அல்லாஹ். இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய நாம் நடைமுறைப்படுத்தல, ஆனால் அபூலஹப் நடைமுறைப்படுத்தினான். அப்துல் உஸா என்று சொல்லுகிற என்னுடைய மகன், உஸாவுக்கு அடிமையாக இருக்கிற அந்த உஸாவத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற அபூலஹபுடைய மகன் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பெண் மகளுக்கு கணவனாக வாழ்வதா? கூடாது, நான் தலாக்கு சொல்லி வீட்டுக்கு விடுன்ட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஆண்கள், அவங்களுடைய மனைவிமார்கள், வாழ்க்கைப்படக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லாத வரை, சிறுக்கு வைக்கும் நிலையில நீங்கள் அவர்களை மணமுடிக்க கூடாது என்கிறான். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதே போன்ற பெண்களுக்கும் தான் நீங்கள் மணமுடிப்பதாக இருந்தால் எந்த ஆணை மணமுடிக்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத வரை, சிறுக்கிலிருந்து வெளிவராத வரை அந்த ஆணை நீங்கள் மணமுடிக்க கூடாது என்கிறான் அல்லாஹ். ஆனால் நம்ம இன்னைக்கு சமரச பேச்சுவார்த்தையில் எப்படி போயிட்டு தெரியுமா? சிறுக்கு வச்சாச்சுன்னா காலப்போக்கில் மாறிடுங்கிறோம். நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாப்பாட்டில் உப்பு ஜாஸ்தியா போச்சு, வெச்ச குழம்பு சரியில்லை, அதற்காக வேண்டி தலாக். அம்மாவை கவனிக்கல, நாத்தனார்கிட்ட முறையா நடக்கல, அதனால வாழ முடியாது, அந்த பெண்ணோட வாழவே முடியாது, பள்ளிவாசல் லெட்டர் கொடுத்து தலாக். அட பாவி, என்னோடு வாழக்கூடிய மனைவி 10 ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டேன், இதுவரைக்கும் சிறுக்கை என்று புரியாமல், தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் கபர் வழங்கியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அதனால் இந்த பெண்ணை தலாக்கு விடுகிறேன் என்று சொன்ன சரித்திரம் உண்டா? இல்லாவிட்டால் உமக்கும் அபூலஹபுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறேன். தௌஹீத் இல்லாவிட்டால் அந்த பெண்ணோடு வாழ முடியாது, வாழுவது ஹராம் என்று இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை, சமரச உடன்படிக்கையோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் உனக்கு அபூலஹப் பரவாயில்லையே, அல்லாஹ் அந்த அபூலஹபை அல்லாஹ்வுடைய தூதரன் மீது மண்ணை வாரி போட்டு தப்பல்லக அலி ஹாதா மா ஜமாஅத்தனா என்று சொன்னான். அது மட்டுமில்ல, அல்லாஹ் ஆயத்தை இறக்கியவுடன் இந்த அத்தியாயத்தை இறக்கினான். இறக்கிய செய்தி ஊர் முழுக்க தெரிகிறது. அபூலஹபினுடைய மனைவி உம்மு ஜமீல் யார்? அபூ சுஃபியானுடைய மனைவி, அபூ சுஃபியானுடைய குடும்பத்தை சேர்ந்த சகோதரி, அபூ சுஃபியானுடைய சகோதரி, உயர்ந்த குல ராயல் ஃபேமிலி, அபூ சுஃபியானுடைய ராயல் ஃபேமிலி. அங்கே இருக்கிற உம்மு ஜமீல் அல்லாஹ்வுடைய தூதரை தெரிந்து வருகிறாள். எப்படி? கூர்மையான ஒரு கல்லை கையில எடுத்து நேராக காபத்துல்லாவுக்கு அருகிலே வருகிறார். வந்து பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் பொழுது நேராக வருகிறார், கல்லை தூக்கி கொண்டு வருகிறார். வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறார், எங்கே உன்னுடைய நண்பர்? கண்ணிலே பார்த்து விட்டேன் என்றால் இந்த கூர்மையான கல்லை கொண்டு மண்டையை உடைக்க போகிறேன். கவிதை வந்திருக்கிறாமே, கவிதை
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கவிதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதே, என்னுடைய நண்பருக்கெல்லாம் கவிதை தெரியாதே. இல்லை இல்லை, எங்களை சபித்து எங்களை ஏசி கவிதை இறங்கி இருக்கிறதா என்று சொல்லி நாடு முழுக்க பேச்சாக இருக்கிறது என்று சொல்லி கூர்மையான ஆயுதத்தோடு கல்லை தூக்கி வருகிறான். காணோம். ஆனால் மூஜிசத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை மறக்க வைத்து விட்டான், கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கி விட்டான். நேராக போகிறார். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களை தேடித்தேனே வந்தாள் அந்த பெண்மணி, ஆனால் தெரியாமல் போய்விட்டாளே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாத்தான். ஒரு மலக்கை கொண்டு வந்து பெண்ணுக்கு முன்னால் எனக்கு முன்னால் நிறுத்தி வைத்துக் கொண்டு என்னை தெரியாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அங்கிருந்து தப்பிக்கப்படுகிறது. இந்த ஆயத் தப்பத் யதா அபீ லஹப் என்று சொல்லப்படுகிற இந்த அத்தியாயம் எப்பொழுது இறங்கப்படுகிறது? ஆரம்ப காலத்தில் இறங்கப்படுகிறது. இறங்கி அபூ லஹப் எப்பொழுது மரணிக்கிறான்? 10 வருடத்திற்கு பிறகுதான் மரணிக்கிறான். எப்போ? 10 வருடத்திற்கு பிறகுதான் மரணிக்கிறான் அபூ லஹப். அது வரையிலும் இந்த ஆயத் உயிரோட்டத்தோடு இருந்தது. அல்லாஹ்வுக்கு தெரியும், அபூ லஹபாவது கொஞ்சம் அறிவாளியாக இருந்தா என்ன, என்னை நரகவாசி என்றும் கைகள் அழிந்து போகும் என்றும் அல்லாஹ் வாக்களித்து விட்டான், நான் என்ன செய்வேன், குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்று நாடகமாவது ஆடி இருக்கலாம் அபூ லஹப். குர்ஆன் பொய், அல்லாஹ் என்ன சொன்னான், என்னுடைய கரங்கள் நாசமாகும், நான் நரகத்துக்குத்தான் போவேன் என்று அல்லாஹ் வாக்களித்து விட்டான். குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக வேண்டியாவது நடிப்புக்காக வேண்டியாவது அபூ லஹப் என்ன சொல்லலாம், நான் முஸ்லிம் ஆகிட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்கினால் அந்த அத்தியாயம், அந்த ஆயத்துக்கள், அந்த வசனங்கள் இன்றைக்கல்ல என்றைக்காக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுப்பான். எதற்கு சொல்லுகிறேன்? இந்த தப்பத் யதா அபீ லஹப் என்று ஆரம்பிக்கிற இந்த அத்தியாயம் அந்த மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கழுத்தில் கயிறு தொங்கப்பட்டவளாக, கைகள் நாசமடைந்தவர்களாக, பொருளாதாரம் பயன் தராமல், மக்கள் பயன் தராமல் அழிந்து போவா என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த அத்தியாயம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபாக்களை அழைத்து கொண்டு போகிறார். போகும் பொழுது அபூ லஹபுக்கு இயற்கையாகவே பயந்து போகாமல் ஒரு நபரை அழைக்கிறார். அந்த நபருக்கு என்ன, இப்னு ஹிசாம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் 4000 திர்ஹம் அபூ லஹபுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்னு ஹிசாமை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறான், பத்ர் போர் நான் வரல, ஆனால் எனக்கு பகரமாக நீ பங்கேற்றால் எனக்கு இந்த 4000 திர்ஹம் தர வேண்டியதில்லை, நீ போய் கலந்துக்கன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி இப்னு ஹிசாம் அந்த பத்ர் போரில் கலந்து பத்ர் போர் நடக்கிறது. அபூ லஹப் கண்ணும் கருத்துமாக உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். போரில் என்ன நடக்கப் போகிறது, வெற்றியா தோல்வியா என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்றைய வசதி வாய்ப்புகள் அன்றைக்கு இல்லை. வாட்ஸ்அப் செய்தியோ ஃபோன் செய்தியோ வர முடியாது. போரெல்லாம் முடிந்து விட்டு படிப்படியாக ஒரு நபராக வருகிறார்கள். வரும் பொழுது ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு சிறு குழந்தை, சிறு பையன், அடிமையாக இருக்கிற பையன் வருகிறான். வந்தவுடனே அபூ லஹபை சந்தித்து பேசுகிறான். பேசும் பொழுது நம்முடைய அணி தோற்று போய் விட்டது என்று இந்த அணியில் இருக்கிற நபர் சொல்லுகிறார். குலாம், சிறிய பையன் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிறிய பையன் சொல்லுகிறான் தோற்று போய் விட்டது என்று சொன்ன உடனே அபூ லஹப் என்ன செய்கிறான், ஓங்கி பலாரன ரையன் ஒரு அறைய கொடுக்கிறான் அந்த பையனுக்கு. கேட்க சகிக்கல. பத்ர் போரில் தோல்வியா ஜீர்ணிக்கவே முடியல. இப்னு ஹிசாம் தர வேண்டிய 4000 திர்ஹத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துவிட்டு போருக்கு போயிட்டு வாடான்னு அனுப்பிச்சிருக்கிறேன், தோற்று போய் விட்டா 4000 போச்சு, எல்லாமே போச்சு என்று சொல்லி இந்த இப்னு ஹிசாம் அந்த தோற்று இந்த செய்தியோடு வர அந்த குலாம் சொல்லுகிறான் தோற்று போய் விட்டது என்று பேசுகிறான். அரைஞ்ச உடனே அவருடைய எஜமான், அடிமையாக இருக்கிற பையன், அந்த அடிமையாக இருக்கிற அவருடைய தாயும் தந்தையும், பெற்றோர்கள் இருக்கிறாளா இல்லையா, அடிமை அந்த முதலாளி எஜமானர்கள் அவங்க வந்தாங்க. வந்த உடனே இவர்களுக்கும் அவளுக்கும் மத்தியில், அபூ லஹபுக்கும் அவளுக்கும் மத்தியில் சண்டை சச்சரவு உருவாகிறது. அங்கும் இங்குமாக சண்டை போடுகிறார்கள். சண்டை போட்டு அங்கிருந்து அந்த காயத்தோடு வீடு திரும்புகிறான் அபூ லஹப். அந்த காயத்தோடு அபூ லஹப் வீடு திரும்புகிறான். வீடு திரும்பினால்
இன்னைக்கு இருக்கிற கேன்சர் போன்ற மருந்தே கண்டுபிடிக்கவில்லை என்றும், கேன்சர் வந்தால் அது அருகருப்பாக பார்க்கிற ஒரு நோய் இருக்கா இல்லை இந்த காலத்தில், அதுபோல அன்றைக்கு ஒரு நோய் இருந்தது, தடுப்பாக வருகிற அந்த புண்ணு வந்துடும், சிறு சிறு நோய்களாக உடம்பு முழுவதும் புண்ணு வந்து கேன்சரை விட கொடுமையாக யாருமே பக்கத்தில் நகர மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நோயாக அபூ லஹப் நோய்வாய்ப்படுகிறான். வீட்டில் இருக்கிறான். வீட்டில் இருந்து தன்னுடைய மக்கள் கூட பயன் தராத அளவுக்கு கடுமையான நோய்க்கு அபூ லஹப் ஆளாக்கப்படுகிறான். இந்த இடத்துல யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய ஆயத் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தாலும் 10 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி நடைமுறைப்படுத்துகிறான் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். எதற்கு? இந்த இடத்துல அந்த ஆயத்தை எப்படி அல்லாஹ் நடைமுறைப்படுத்துகிறானோ அதை போல குர்ஆனிலே இருக்கிற எல்லா ஆயத்துக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடைமுறைப்படுத்துவான். அல்லாஹ் திருமறை இடத்துல சொல்லுகிறான், இணை வைத்து வணங்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்ணாக வர மனைவியாக வருவர்கள் யார் தெரியுமா? ஒன்று இணை வைத்து வணங்கக்கூடிய பெண் அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் என்கிறான். அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் மன பொருத்தம் என்று வரும் பொழுது இணை வைத்து வணங்கக்கூடிய ஆணுக்கு இணை வைத்து வணங்கக்கூடிய பெண் அல்லது விபச்சாரம் புரியக்கூடிய ஆண், முஸ்லிமான ஆணுக்கு முஸ்லிமான பெண், விபச்சாரம் புரியக்கூடிய பெண்ணுக்கு விபச்சாரம் புரியக்கூடிய ஆணோ, சிறுக்கு வைத்து வணங்கக்கூடிய ஆணோ தான் ஜோடி பொருத்தங்கிறான் அல்லாஹ். இந்த ஆயத்தையும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவான். இந்த ஆயத்தையும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துவான். இதை நம்ம தான் நடைமுறைப்படுத்தணும். இந்த உலகத்தில் சிறுக்கு வைக்கக்கூடிய ஆணுக்கு சிறுக்கு வைக்கக்கூடிய பெண் தான் ஜோடியாக வர முடியும். சிறுக்கு வைக்கக்கூடிய ஆணுக்கு எந்த காலத்திலும் தௌஹீத் சிந்தனை உள்ள அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு பெண் பொருத்தமே ஆகாது. தௌஹீத் சிந்தனை உள்ள ஒரு பெண்ணுக்கு சிறுக்கு வைக்கக்கூடிய ஆண் தான் பொருத்தமாக இருக்க முடியாது. சிறுக்கு தௌஹீதுக்கு தௌஹீத் தான், சிறுக்குக்கு சிறுக்கு தான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அபூ லஹப் வீட்டில் வந்து படுக்கிறான். படுத்த உடனே அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டால் போல 2 ஆண் மக்களும் உத்தைபா என்ன செய்கிறான்? இந்த ஆண் மக்கள் பிரயோஜனப்படவே இல்லை. அபூ லஹப் என்ன செய்கிறான் என்றால் கடுமையான முறையில் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை தழுவுகிறான். மரணத்தை தழுவிய உடனே அந்த ஜனாசாவை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு கூட மக்கள் பயன்பெறவில்லை என்று தஃசீர்களை பார்க்கலாம். அந்த அபூ லஹபை தொடக்கூட முடியாது. அவ்வளோ நோய், தொட்டா பகர்ச்சி வியாதி வந்து விடுமோ என்ற பயம், அருகருப்பாக துர்நாற்றத்தோடு அவன் சாகடிக்கப்படுகிறான். தஃசீரில் என்ன இடம்பெற்றிருக்கிறது? 2 வகையான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று என்ன? அபிசீனியாவை சேர்ந்த பிலால் அவங்களுடைய குடும்பக்காரர், அந்த இனத்தவர்கள் இருக்காங்களா இல்லையா, அபிசீனியாவை சேர்ந்த கருப்பர் இனத்தை சேர்ந்த ஆரோக்கியமானவர்கள். இவர்கள் ஆண் மக்கள் என்ன செய்கிறார்கள்? சிறிது பொருளாதாரத்தை கொடுத்து இந்த அபூ லஹபை தூரமாக கொண்டு அடக்கிவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்? இவர்கள் இழுத்துக்கொண்டு பெரிய ஒரு குச்சியை கொண்டு நகர்த்தி, கையில கூட தொடல, நகர்த்தி கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் ஒரு குட்டிச்சவர் இருக்கான், குட்டிச்சவருக்கு பின்னாடி கொண்டு போய் அபூ லஹபை போட்டுவிட்டு இந்த செவுத்தை இடித்து விட்டார்கள், சுவற்றை இடித்து விட்டார்கள். அது மூடப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு அறிவிப்பில் என்ன? தூரமாக கொண்டு போய் குழியை ஒன்று நோண்டி அங்க குச்சியை வைத்து தள்ளி தூரமாக நின்று கொண்டு குழிக்குள்ளே போட்டுவிட்டு வந்தார்கள் என்று அறிவிப்பிலே பார்க்கலாம். அபூ லஹபுடைய மரணம் அப்படி அரங்கேறியது. அடுத்து என்ன? மக்கள் பயன் தர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொள்கைக்காக வேண்டி இந்த கொள்கையை எதிர்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அருகருப்பான வார்த்தைகளை பேசி முகத்திலே காரி துப்பி வந்து விட்டானே உத்தைபா என்று சொல்லப்படுகிற அபூ லஹபுடைய 2வது மகன். என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், வன மிருகங்களின் மூலமாக இவனுக்கு தண்டனை கொடுப்பாயாக என்று அந்த எச்சிலை வாங்கியதற்கு, துப்பை வாங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார். அந்த துஆனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி ஷாமுக்கு போகிறார். ஷாமுக்கு போகும் பொழுது கூட்டத்தோடு ஜமாத்தோடு போகிறார் உத்தைபா. போகும் பொழுது ஒரு பகுதியிலே ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயம். ஓய்வெடுக்கும் பொழுது அந்த வியாபார பொருட்களை எல்லாம் சுத்தி வைத்துக் கொண்டு உத்தைபா உள்ளே படுத்துக் கொண்டிருக்கிறான். திடீரென காட்டில இருந்து வந்திருந்த ஒரு சிங்கம், எல்லா ஹதீஸிலும் சிங்கம் என்றே இடம்பெற்றிருக்கிறது, சிங்கம் குதித்து உள்ளே போய் உத்துபாவை கடித்து கொதறி சாகடிக்கப்பட்டு விட்டது, அந்த உதைபாவை கொன்று விட்டது என்று பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய ஆயத் நமக்கு புரியாமல் இருக்கலாம், நாம் கண்டும் காணாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவுபடுத்த வேண்டிய காலமும் நேரமும் நிச்சயமாக ஒரு நாள் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துவான். அந்த பெண்மணி அப்படித்தானே, அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் கழுத்தில் வைரமாலை போட்டிருந்தால் ஆரம்ப காலத்தில்
அந்த வைரமாலை எடுத்து விட்டு கூட அந்த காபாவுக்கு அருகில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக திட்டுவதற்காக வேண்டி வந்தார்கள். வந்து என்ன சொன்னார்? என்னுடைய கழுத்திலே கிடக்கிற வைரமாலையை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை கொல்லுவதற்கு, இந்த முஹம்மதை கொல்லுவதற்கு பயன்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடும் அபூ லஹபுடைய வீடும் பக்க வீடு, அண்டை வீட்டுக்காரர்கள். கொள்கை எவ்வளவு கொடுமையானது பாருங்கள். கொள்கை எந்த அளவுக்கு கொடுமையானது நம்ம சமூகத்திலே கூட உண்டு, நம்முடைய வீட்டிலே கூட உண்டு. இன்றைக்கு தௌஹீதை ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தவர்களுக்கு நாமெல்லாம் வேண்டாதவர்கள். எப்படியெல்லாம் பழி வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் பழி வாங்க வேண்டும். வியாபாரத்துக்கு காசு கொடுத்துடக்கூடாது. பெண் கொடுப்பதா இருந்தால் பெண் கொடுத்தால் எல்லா வகையிலும் துன்புறுத்தி இன்றைக்கு கொடுக்கக்கூடிய கொடுமை அபூ லஹபுடைய கலாச்சாரம். அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதருடைய 3 ஆண் மக்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் மரணித்து விட்டார், அபுல் காசிம் மரணித்து விட்டார், அப்துல்லா மரணித்து விட்டார். இந்த 3 மையத்தும் எங்க? அபூ லஹபுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு, அங்க வச்சு தான் மௌத் நடக்குது. ஆனால் அபூ லஹபும் மனைவியும், நம்ம கூட எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரன் கூட அண்டை வீட்டுக்காரன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் ஜனாசாவை பார்ப்பதற்காக போய் அவருக்கு துவா செய்யாவிட்டாலும் போய் கலந்துக்கிட்டாது வருவோம். ஆனால் அபூ லஹபும் மனைவியும் அந்த ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாமல், அந்த வீட்டிலேயே ஜனாசாவை கூட பார்க்காமல் வெளியே சென்று இவருடைய தோழர்களோடு கும்மாளம் அடித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று வரலாறுகளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் எல்லாம் எதற்காக இவ்வளவு கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று தெரியுமா? தௌஹீதை அவர்களால் உள்வாங்க முடியல. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிற இந்த ஏகத்துவ கொள்கையை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எல்லா வகையிலும் எதிர்த்தார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சுற்றுப்புறத்திலும் நம்முடைய சமூகத்திலும் தௌஹீது என்று சொன்னால் எதிர்ப்பது அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. எப்படியாவது இவனை தெருவுக்கு கொண்டு வர வைக்கணும், அவனுடைய வியாபாரத்தை நோகடிக்கணும், குடும்ப ரீதியாக சின்னாபின்னப்படுத்தணும், சித்திரவதைப்படுத்தி அவனுடைய கொள்கையிலிருந்து அவனை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி திட்டம் போட்டு நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அபூ லஹபனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடம். எந்த கட்டத்திலும் ஷிர்க்குக்கும் தௌஹீதிற்கும் ஒத்துப்போவது என்பது அறவே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் மௌத்தா போயிட்டாங்க. தன்னுடைய வளர்ப்பு தாய் ஹலீமா அவர்கள் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவழைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ப்பு தாயை கௌரவிப்பாங்கன்னு பார்க்கலாம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த தாயினுடைய கபருக்கு துஆ செய்ய போனாங்க, பாவமன்னிப்பு கேட்க போனாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இல்லை இல்லை, மூமின்களுக்கு உகந்ததல்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலைமையிலே மரணித்திருக்கிற உங்களுடைய தாய்க்காக வேண்டி பாவமன்னிப்பு கேட்பது உங்களுக்கும் மூமின்களுக்கும் உகந்ததல்ல என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து மரணித்து விட்டால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களெல்லாம் எண்ணெயும் தண்ணியும் போல வேறுபடுத்தி நிற்க வேண்டிய ஜாதிகள் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் நமக்கும் அபூ லஹபுக்கும் மத்தியில் அபூ லஹப் நமக்கு பரவாயில்ல என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருவோம். அபூ லஹப் தானே செஞ்சான் தௌஹீது. வந்த உடனே நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, பிள்ளைய கொண்டு வீட்டில் விட்டுட்டான். இது யார் செய்ய வேண்டிய வேலை? சிறுக்கு வச்சிருக்கிற பிள்ளைய நம்ம தான் கொண்டு விடணும். சிறுக்கு வைத்துக் கொண்டு நம்முடைய மனைவி இருந்தால் நம்ம தான் கொண்டு விடணும். முஸ்ரிக்கா இருக்கும் பொழுது, சிறுக்கு வைத்திருக்கும் பொழுது, காபிராக இருக்கும் பொழுது உன்னோட நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி நரகத்துக்கு போகக்கூடிய நீ என்னுடைய வீட்டில் வளரக்கூடாது. என்னுடைய உழைப்பிலே சம்பாதித்த பொருளாதாரத்தில் நீ சாப்பிடக்கூடாது. ஹலாலாக வந்த பொருளாதாரம் உனக்கென்னத்து போயிருக்கு? நீ முஸ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவி, நரகத்துக்கு போகக்கூடியவர். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லயின் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக, நீ இணை வைத்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும். என்றால் அழிந்து போகக்கூடிய நீ தௌஹீதுள்ள என்னிடத்தில் வாழக்கூடிய தகுதியுடையவள் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மக்காவுக்கே போ, மக்காவுக்கே போ, இன்னமல் முஷ்ரிக்கூன நஜசுன், நீ நஜீஸானவன். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? செண்டு போடலாம், அத்தரை பூசலாம், ஸ்ப்ரே அடிக்கலாம், சோப்பு தேய்ச்சி குளிக்கலாம், எப்படி வேணாலும் குளிக்கலாம், என்ன வேணாலும் ட்ரெஸ் போடலாம். ஷிர்க்குடைய உள்ளத்துல இருந்தால் இன்னமல் முஷ்ரிக்கூன நஜசுன், நஜீஸானவங்கிறான் அல்லாஹ். ஃபலா யக்ரபு மஸ்ஜிதுல் ஹராம், புனிதமிக்க காபா, அதன் பக்கம் அவனை நெருங்க விடாதேங்கிறான் அல்லாஹ். அவன் எங்க போயிடக்கூடாது? புனிதமிக்க காபாவின் பக்கம் நெருங்க விடக்கூடாது. அவன் தனியாக போட வேண்டிய பாவி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் இணை வைப்பு சிந்தனையாளர்களை நம்ம எப்படி பார்க்கணும் என்றால் அபூ லஹபுடைய ஜாதிகளாகத்தான் பார்க்கணுமே தவிர
நம்முடைய சமுதாயம், நம்ம குடும்பக்காரங்க என்று பார்க்கிற தகுதி நிச்சயமாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறுக்கிலிருந்தும் பாவமான காரியத்திலிருந்தும் உங்களையும் என்னையும் மாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இந்த தௌஹீது கொள்கை என்பது அபூ லஹபினுடைய 2 ஆண் மக்கள் உத்துபா உத்தைபா, அந்த உத்துபாவும் உத்தைபா மரணித்து விட்டார்கள். மீதி இருக்கிற அபூ லஹபுடைய மரணத்திற்கு பிறகு மீதி 2 மக்கள் இருந்தாங்க. யாரெல்லாம்? ஒன்று முஅத்தபா, இரண்டாவது என்ன துர்ரா என்று சொல்லப்படுகிற பெண்மணி. அவர் ஆண்மகனும் ஒரு பெண்மணியும் திரும்ப இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டா அவங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிக்கணும். கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் இறக்கி இருக்கிற தப்பத்தியத அபீல் அபிம் தப்பு என்று சொல்லப்படுகிற அந்த துவா இருக்கா இல்லையா, அத்தியாயம் இருக்கா இல்லையா, அந்த அத்தியாயத்தை 5 நேர தொழுகையிலும் முஅத்தபா தக்பீர் கட்டி ஓதுகிறார். தப்பத்தியதா அபீல் அபிம் தப்பு, அபீல் அபின் கைகள் நாசமாகட்டும், நாசமாகிவிட்டது, நரகத்திற்கு செல்லுவான், அவனுடைய தாய் எல்லாம் தாயும் சரி மக்களும் சரி பயன் தர மாட்டார்கள் என்று சொல்லுவது தன்னுடைய குடும்பத்தை, தந்தையை பற்றியும் மக்களை பற்றியும் தானே நின்று தொழுகையில் ஓதுகின்ற ஒரு நிலைமைக்கு அந்த மக்கள் ஆளாகிறார்கள். சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண்மகனாக இருந்தாலும் சரி. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்முடைய தந்தைக்கு எதிராக, நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராக, நம்முடைய தாய்க்கு எதிராக தொழுகையிலே நின்று பிரார்த்தனை புரிவது இன்றைக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் 1 வருஷம் இல்ல, கியாம நாள் வரைக்கும் உலகம் அழிகின்ற காலம் வரையிலும் அந்த அத்தியாயத்தை ஓதுகிற ஒரு வாய்ப்பு, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு அந்த கொள்கைவாதிகளுக்கு தான் இருக்கும். சொர்க்கமா அல்லது நரகமா? சொர்க்கத்துக்கு நம்ம போகிறோம், தந்தை செய்ததற்கு, தாய் செய்ததற்கு, மக்கள் செய்ததற்கு அனுபவிக்கிறார்கள் நரகத்தை. அது கொள்கைவாதிகளுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையுடைய நாம் எந்த வகையிலும் சிறுக்கை அங்கீகரிக்க முடியாது, அதுல சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு தௌஹீதை கடைசி காலம் வரை நம்முடைய வாழ்வுல பயன்படுத்துகிற, நடைமுறைப்படுத்துகிற, சிறுக்கிலிருந்து முழுவதுமாக ஒதுங்கி இருக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.